சன்னிதானத்தில் நாம் தியானிக்க போகிற ஒரு பொருள் என்னன்னு சொன்னால் இந்த சபை பேர் தான். இந்த சபைக்கு என்ன பேர்? பெத்தேல். சொல்லுங்க எல்லாரும், பெத்தேல். பெத்தேல் என்ற இந்த ஜெப வீட்டில் கிடியன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது வந்து பேசும்போது என்ன பேசலாம் போது டக்குன்னு தேவனுடைய வீடை குறித்து பேச எனக்கு எண்ணம் வந்தது, ஞாபகம் வந்தது. ஆண்டு உணர்த்தினார். சரின்னு யோசித்தேன், டைம் கம்மியாக இருக்கேன்னு யோசித்தே இருந்தேன். ஆண்டவர் சரியான வார்த்தையை தந்தார். அதை நாம் தியானிக்கும் பொழுது இந்த பெத்தேல் எதற்காக ஆண்டவர் இங்கே வைத்தார்னு சொன்னால் தேவநாம மகிமைக்காக. ஆமென். எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் நீங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்யல். எனவே இங்கு ஒரு சிறிய ஒரு ஆலயத்தை, ஒரு ஆராதனை ஸ்தலத்தை பெத்தேல் இன்டர்நேஷ்னல் சர்ச் என்று ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நாம் நேரடியாக இப்பொழுது செய்திக்குள்ளே கடந்து போகலாம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னா எல்லாருக்குமே இஷ்டம்தான். எல்லாம் வந்து பாஸ்டர் என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. சில வெளிநாடுகளில் பிளஸ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா காணிக்க. பாஸ்டர் பிளஸ் பண்ணிட்டியா? சில ஊரில், நம்ம ஊரில் பழக்கம் கிடையாது. பிளஸ் பண்ணால் காணிக்க கொடுக்கணும்னு அர்த்தம் சில கண்ட்ரியில். இப்போ நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது மெயினாக நமக்கு துட்டு இருந்தால் தான் எல்லாமே லைஃபே. நம்மளும் ஜெபிக்கும்போது என்ன கேட்குறோம்? இதை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே. ஸோ ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் சால்வேஷன். ஆண்டவருடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். ஏன்னு சொன்னால் இரட்சணியத்தின் வழியை முழு உலகத்துக்கும் நாங்கள் போதிக்கணும்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் வாசிக்க வேண்டாம். அந்த ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுடைய முக பிரகாசத்தை எங்கள் மேலே வீச பண்ணும், எங்களை ஆசீர்வாதம். எதற்குன்னு சொன்னால் நீங்கள் ஒருத்தர் தான் ராஜாதி ராஜா, நீர் ஒருவர் தான் ரட்சணிய வழி. யூ ஆர் த ஒன்லி வே ஃபார் த சால்வேஷன். அதுக்காக எங்களை பிளஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளெஸ்ஸிங் யாரும் பொதுவாக தேடுறதில்லை. இன்னொரு பிளெஸ்ஸிங் பிலிப்பியரில் இருக்குது. பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருள்னா பிளெஸ்ஸிங். அது ஒரு வசனத்தில் மட்டும்தான் பாடுகள்னு சொல்லி வருது. சில பேர் பாடுகள் நினைக்கும் போது பயப்படுவாங்க. ஐயோ, இயேசுவை நம்பி இவ்வளோ பாடுகளா? பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது நடுவே நமக்கு ட்ரைனிங் தந்து சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாவின்னு என்று சொல்லி இந்த பாடுகள் நடுவே நம்ம சுத்திகரிக்கிறார். இப்படி நிறைய பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசிகிட்டே போகலாம். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற இந்த வசனங்கள் முதலாவதாக எடுத்து வாசிங்கள். ஆதியாகம புஸ்தகம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்க முதலாவது பெத்தேலுடைய திட்டமே ஆண்டவர் உங்களை ஆஸ்வதித்து அநேக மக்கள் கூட்டத்திற்கு. மக்கள் கூட்டம்னா எத்னிக், மலையாளி, தமிழ், தெலுங்கு, ஆதிவாசி, ஜரவா, காட்டுவாசி, நிறைய மக்கள் இருக்காங்க உலகத்தில். இந்த மக்கள் கூட்டத்திற்கு ஆவரம் உலகத்தில் இருக்க எல்லா மக்கள் கூட்டத்துக்கு உன்னை ஆசீர்வதிக்க உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். பெத்தேலுக்கு வந்திருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சத்தியம், நான் எதுக்கு இந்த சர்ச்சுக்கு வரேன்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது என்னை ஆண்டவர் எங்கெல்லாம் கொண்டு போகிறாரா? ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மூலம் மற்றவர்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு உங்களை கொண்டு மற்றவர்களை தொடுவார். ஏன் என்னை ஆஸ்வதிக்கிறார்னா என் மூலம் மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்பட. இயேசுக்கு இப்போ கை, கால், பேச வாய், இல்லை யார் தெரியுமா? நம்ம தான். எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் தொடும்போது இயேசுவின் வல்லமை என் மூலமாக மற்றவர்களை தொடும், உங்கள் மூலமாய் மற்றவர்களை தொடும். எனவே பெத்தேல்ல முதல் எழுத்து be blessed to be a blessing. Blessed to be a blessing. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு நல்ல ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தில் பார்க்கும்போது 1 பேதுரு 3:9. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கவடத்துக்கு தன் உடதுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர கடவான்.
12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆமென். அழகான வசனம். கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம் கர்த்தரை பார்த்து? ஆண்டவரே நமக்கு கண் இல்லையா? ஆண்டவரே நமக்கு காது இல்லையா? நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு என்னை பயங்கரமாக சத்தாக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நசுக்கிறாங்க, நொறுக்கிறாங்க. நீர் என்ன சும்மா இருக்கிறீரே ஆண்டவரே? அவன் தீமை செய்கிறான், நான் தீமை செய்யக்கூடாதா? அவன் ஏற்று பேசுகிறான், நான் வாய்மொழி சும்மா இருக்கணுமா? தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், உதாசீனத்திற்கு உதாசீனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ இருக்கிற வீட்டில், நீ இருக்கிற ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, வேணும்ன்ட்டே உங்களை மட்டப்படுத்துகிறாங்க. அங்கே போகாதப்பா, அது ஒரு கிறிஸ்தவ பைத்தியம். அது சும்மா எப்போ பார்த்தாலும் ஏசுன்னு சொல்லிட்டு கிடக்கும். உங்களை உதாசீனப்படுத்துகிற வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ உலகத்தில் எந்த மனுஷனும் உங்களை கீழே மட்டம் தட்டினாலும் கர்த்தர் நம்மை தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை மட்டப்படுத்தினா நம்மளும் அவங்கள மட்டப்படுத்தி வேலையை பாரியா, உனக்கு அவ்வளோ திமிர்னா எனக்கு எவ்வளோ திமிர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திமிரை நம்முடைய குணத்தை காட்டுவோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. உதாசீனத்துக்கு பதில் உதாசீனம் செய்யாமல், தீமைக்கு தீமை செய்யாமல். ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. 9ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. 3:9. தீமைக்கு தீமையும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக அப்படின்னா சரி கட்டாமல் என்ன? பழிக்கு பழி வாங்குறது. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சத்தியம். ஆனால் இன்னைக்கு பெத்தேலுக்கு வந்திருக்கிற நான், பிரசங்கிக்கிற நான், கேட்கிற நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒப்பு கொடுக்கணும். நம்ம யாராவது காலில் பஸ்ஸில் போகும்போது காலில் ஷூவில் மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ அப்படியே சொல்லுவோம். எருமை மாடே, காலை போட்டு நசுக்கிறியே, இவ்வளோ கோபம் வரும் நமக்கு. அவன் ஏதோ அவசரத்தில் மிதிச்சிட்டான், ஆண் கத்தலாம், ஐயோ வலிக்குதேன்னு சொல்லியான். ஆனால் நமக்கு என்ன வருது? ரியாக்ஷன் வருது. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல், பழிக்கு பழி வாங்காமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எவ்வளோ கஷ்டமான சத்தியத்தை. அவன் நம்ம தலைமையில் ஏறி போவானா, அவன் ஆளாளுக்கு ஏதாவது பேசிகிட்டே இருப்பானா, நம்ம பாட்டுக்கு பிளஸ் யூ, காட் பிளஸ் யூன்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா? இது ப்ராக்டிக்கலாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது நமக்கு உடனே வராது. ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பிளெஸ்ஸிங் டு அதர்ஸ். நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன், எல்லாருக்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீமைக்கு தீமை சரி கட்டாமல், உதாசனத்திற்கு உதாசனம் பண்ணி, அசட்டை பண்ணி பழி வாங்காமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். நம்ம நல்ல லைஃப் வேணுமா? ஜீவனை விரும்பி ஃபியூச்சர் டேஸ், இயர்ஸ், வர நாட்கள், வருஷங்கள் நல்லா இருக்கணுமா? ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரே ஒரு சத்தியம், நன்மை செய், நன்மை செய். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் பேய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 38 வாசிக்கிற 10:38 வாசிக்க வேணாம். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் ஆண்டவர். அப்போது நமக்கு அந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு கிருபை வேண்டும். அழகா வசனம் சொல்லுது, நீங்கள் பொல்லாப்பை விட்டுருங்க, நன்மை செய்யுங்க. அப்படி இருந்தால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. 12ஆம் வசனம். அவருடைய செவிகள், நீங்கள் என்னெல்லாம் கதறி ஜெபிக்கிறீங்களோ, ஐயோ எனக்கு விரோதமாக செய்கிறாங்களா ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் செவி கொடுத்து கேட்குறார். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்குது. உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ ஆண்டவர் முகம் அவங்க மேலே கடுப்பாக இருக்குது. நீ என் பிள்ளை, என் மகன் நான் பார்த்துக்கிறேன், நீ பழிக்கு பழி வாங்காத. ஸோ இதை ட்ரை பண்ண வேண்டிய முதலாவது சத்தம் பெத்தேல். அடுத்த எழுத்து பெத்தேல்ல ஈ என்ற ஆங்கில எழுத்து. ஈன்னு சொன்னால் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
20:21. ஒரு பெரிய வீட்டிலே ம். பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் ம். மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ம். அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்குமானவைகள். ம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்டதுமான எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி இல்லை அந்த அந்த எந்த கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறான். ஒரு செல்போனில் பிரிண்டிங்கில் கனத்துக்குரிய ஹானரபிள் வெசல். ஸோ என்ற எழுத்துக்கு எவரெடி வெசல் நான் பேர் வச்சுருக்கேன். எவரெடி. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடிக்கடி பேட்ரி வாங்கும்போது என்ன பேட்ரி வாங்குகிறோம், மைண்டில் ஊறி போச்சு. எவரெடி பேட்ரி கொடுங்க. ஆனால் அது சரியான பொய் சொல்லுது. என்ன சொல்லுது? பேட்டரி யூஸ் பண்ணிட்டு திடீர்னு தீர்ந்துருது. ஆனால் அது பேர் மட்டும் என்னது? நான் எவரெடி, நான் எவரெடி. எவரெடி இஸ் நாட் ஆல்வேஸ் எவரெடி. கொஞ்ச நாளில் பவர் போயிடும். அதனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் வருகிற ஒவ்வொருத்தரும் இந்த ஆராதனை பாடல் பாடும்போது ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கிறார், புதிய கிருபையை தருகிறார், வசனம் நம்மை பலப்படுத்துது. எதுக்கு? வெளியில் போய் ஆண்டவருக்காக எந்த நற்கரையும் செய்ய நம்மை ஆயத்தமாக்குகிறார். பெத்தேலின் அனுபவம், தேவனுடைய வீட்டில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் வைக்க ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அதை தான் இந்த வசனத்தை வாசித்தோம். எல்லா அசுத்தம், தீமைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொய்கள், என்னென்ன பாவங்கள் எல்லாத்தையும் விலக்கி தீமோத்தேயுவை உன்னை நீ பாதுகாத்துக்கொள், எந்த நற்கரையும் உன்னை கொண்டு நான் செய்வேன். அந்த கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் நம்மை வைக்க விரும்புகிறார். ஒரு வீட்டில் பழைய அலுமினியம் சட்டி இருக்குது, புது சில்வர் பாத்திரம் இருக்குது, பித்தளை பாத்திரம் இருக்குது. எது ரொம்ப தேவையோ அதை தான் பத்திரமா கழுவி வைப்பாங்க. கொஞ்சம் கீரல் உடஞ்சதெல்லாம் பார்த்து ஒரு ஓரம் கட்டி வச்சுருப்பாங்க. ஆண்டவர் நம்மை எவ்வளோதான் உடஞ்சிருந்தாலும் சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி ஓட்டையெல்லாம் உடச்சி டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் பண்ணி அழகான பாத்திரமாக கையிலே எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு கேள்வி, நான் எஜமான் இயேசுவின் கையில் இருக்கிறேனா இல்லையா? அந்த கேள்வி தான் நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லா அசுத்தங்களையும் விட்டு ஒதுங்கி, ஏசப்பா என்னை பரிசுத்தமாக்கும், ஏசுராஜா உடைய கையிலே ஒரு பயன்படும் கருவியாக என்னை மாற்றும். எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே வெளிச்சத்தை விதைக்க, எங்கே பொய் இருக்கிறதோ அங்கே உண்மையை விதைக்க, எங்கே ஹோப்லெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்க ஹோப்பை, நம்பிக்கையை விதைக்க என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தும் என்று கத்தோலிக்க செயின்ட் பிரான்சிஸ் அசிசியுடைய முக்கியமான ப்ரேயர். நான் கத்தோலிக்கில் ஃபாதராக போகணுன்னு நினைக்கும் பொழுது அந்த அவருடைய ஜெபம் சர்ச்சில் பாட்டாக பாடுவோம். பரமனே உந்தன் அமைதி தரும் ஒரு கருவியாய் என்னை பயன்படுத்தும். பண்பரு வெறுப்பின் பழி நிலத்தில் அன்பை விதைக்க, மோசமான லேண்டு, மோசமான மக்கள், அன்பை விதைக்க எனக்கு பயன்படுத்தும். ஸோ வாலிப நாட்டை அதான் பாடிக்கிட்டே இருப்பேன். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை செலக்ட் பண்ணுங்க. அந்த 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 ஜெபத்தில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமான வார்த்தை இருக்காது. நான் மற்றவங்களுக்காக வாழணும், எனக்காக அப்படி ஒரு வார்த்தை கூட இருக்காது. அழகான ஜெபம். அவன் இன்றைக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உண்மையே சிலுவையில் தந்தீரே, எனக்காக வந்தீரே, நானும் என்னையே தருகிறேன், என்னை பயன்படுத்தும். எவர் ரெடி வெசல். எப்பொழுதும் எஜமானுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நானும் கேட்குறேன். நம்ம எல்லாரையும் கொண்டு ஆண்டவர் அநேக மக்கள் கூட்டத்திற்கு, பல ஊர்களுக்கு, பல தேசங்களுக்கு நம்மை பயன்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அடுத்ததாக மூன்றாவது எழுத்து டி. பெத்தேலுக்கு மூன்றாவது எழுத்து என்னது? பி பார்த்துட்டோம், இ பார்த்துட்டோம். அடுத்து என்னது? டி. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவா வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவ பிரசன்னத்தில் வரும்போது, தேவ மகிமை வரும்போது வாழ்க்கையே மாறிடும். தேவனுடைய ஒரே திட்டம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் குமாரனாகி இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் குட்டி ஜீசஸ் ரோட்டில் எங்கேயா போகும்போது நம்மளை பார்க்கும்போது இவரை பார்த்தா ஜீசஸ் மாதிரி இருக்குதே, நல்லா அன்பாக பேசுகிறாரு, ஜோம் பண்ணுறாரு, பேய் பிசாசெலாம் ஓடுது. இப்படிப்பட்ட நேற்று 2 பேர் சர்ச்சில் ஜோம் பண்ண வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ் நாங்கள் ஆட்டோவில் ஏறினோம், ஆட்டோக்காரன் எங்களுக்கு சவால் விட்டு பேசுகிறான், ஏன் சாமி தான் பெரிய சாமி அப்படின்னா. அந்த ஆட்டோவில் அந்த சாமி படம் இருக்குது. இந்த சிஸ்டர்ஸ் ஏற்கனவே அந்த தெய்வங்களை வணங்கினவங்க. இவங்க பேசும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டான், இவங்க நம்ம சாமியை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்லி அவன் பாட்டுக்கு பயங்கரமாக பேசுகிறான். இவங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு. அவரோட பேச்சை மாற்றி தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்போ அவன் சவால் விட்டான், இப்போவே என் தெய்வத்துடைய வல்லமை காட்டுறேன்னு சொன்னால் நாங்கள் சவாலுக்கெல்லாம் போல வந்துட்டோம். இப்போ நான் சொன்னேன், ஆட்டோவில் மட்டும் இல்லை, காரில், ஃப்ளைட்டில், எங்கே போனாலும் பரிசுத்தாவில் நிரம்பி நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களா உங்களால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? தேவ வல்லமையினால் மற்றவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிக்கு ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். வந்துட்டான்டா, மோசமான ஆள் வந்துட்டான்டா சொல்லி பிசாசு நம்ம பார்த்து வெறுப்பான். நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒர்ஷிப் பண்ணும்போது சொன்னேன், ஆவில் நிறைஞ்சிருக்கும்போது டிரைவர்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு பிசாசு ஆட அவங்க எங்கேயா போய் இடிச்சு விட்ருவான். இயேசுவின் நான் அந்த டிரைவருக்காக செபிக்கிறேன், சிலுவைக்கு கீழே கொண்டு வரேன், அவனுக்கு இருக்க பொல்லாதாவியை கட்டுறேன். விமானத்தில் போனாலும் சரி, பைலட்டுக்காக, ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே ட்ராவல் பண்ணாலும் நம்ம வி ஆர் கேரிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமையை சுமக்கிறோம். எனவே பெத்தேல் என்கிற தேவனுடைய வீட்டுக்கு வந்து என்ன நடக்கும் சொன்னால், மனம் புதிதாகும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், டி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அடைகிற ஒரு அனுபவம். எப்போல்லாம் பைபிள் தந்த வீட்டில் படிக்கிறீங்களோ ஆண்டவர் அப்போ உங்கள் மனசை மாற்றுறாருன்னு அர்த்தம். எப்போல்லாம் சபையில் வந்து பாட்டு பாடி செய்தியை கேட்குறீங்களோ அப்போ ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களுடைய மனசை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் ஒரே நாளில் இயேசு போல மாற மாட்டோம். செய்தியை கேட்க கேட்க மறுரூபம் அடைந்து கொண்டே வருவோம். பெத்தேலின் அனுபவம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அடைகிற அனுபவம். ஏதோ போனேன் சர்ச்சுக்கு, எல்லாம் நல்லா இருந்துச்சு, அப்படி இல்லை. நான் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டேன், நான் இன்னும் இயேசுவை போல மாற வேண்டும். இன்றைக்கி ஒரு கடினமான சத்தியம், தீமைக்கு தீமை, உதாசீனத்திற்கு உதாசீனத்தை சரி கட்டாமல். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நமக்கு நேச்சராகவே சும்மாவா வந்துட்டேன், நின்று 4 வார்த்தை கேட்கக்கூடாதா, நாக்கு பிடிக்கிட்டு சாவர மாதிரி 4 வார்த்தை கேட்கக்கூடாதா, அவன் திட்டினா நீ ஊமை மாதிரி வந்துட்டிய அப்படி நமக்கு எவ்வளோ கோவம் வருது. பழிக்கு பழி வாங்குறது இயற்கையாக நமக்குள்ளே இருக்குது. அது ஆண்டவர் என்ன சொல்கிறது, மறுரூபம் ஆகிடு, மாறிடு, அவனை பிளஸ் பண்ணு, பழிக்கு பழி வாங்காது, நான் பார்த்துக்கிறேன்றார். பழைய ஏற்பாட்டில் பழி வாங்குறது எனக்குரியது, நீங்கள் சும்மா இருங்கள். ஸோ புதிய ஏற்பாட்டில் நீர் பழி வாங்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. சத்ருவிலே பழி வாங்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. சத்துருக்களுக்கு ஆசீர்வதியுங்கள், அங்கே கூட ஆசீர்வாதம், சத்துருக்களை ஆசீர்வதியுங்கள். ரொம்ப கஷ்டமான புதிய ஏற்பாட்டு செய்திகள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம்ம லேஸில் வராது. ஆனால் ஆண்டு அதை செய்ய சொல்கிறாரு. ஆண்டோடைய கிருபை நம்ம மீது உண்டாயிருப்பதாக. ஸோ டி ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அடைகிற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, அப்போஸ் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இப்பொழுது நான் உன்னை அவனிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அடையும் பொழுது ஒரு என்கவுண்டர். நம்ம மெட்ராஸில் என்கவுண்டர்னா போலீஸ் வந்து கொலைகாரனை சொல்கிறது தான் பேப்பரில் வாசித்துருக்கிறோம். நான் சொல்கிற என்கவுண்டரு, சூரியனை பார்க்கல மகா பெரிய வெளிச்சம் ஒரு நாள்
கொலைகாரனாகி சவுலை தொட்டது. ஸ்தேவானெல்லாம் போட்டு அடித்து போட்டு உதைக்கிறதுக்கு அடிங்கடா சாவடிங்கடான்னு சொன்ன கொலைவெறி பிடித்த தேவ பக்தன், நல்ல பக்தன், நல்ல மனுஷன். யெகோவா தேவன் ஒருத்தர் தான் தேவன். இயேசு தேவன் கிடையாது. யாரெல்லாம் இயேசு கும்பிட்றாங்களோ அடி. அப்படிப்பட்ட வெறி பிடித்த மனிதன் ஆண்டவர் எப்படி தொட்டார் தெரியுமா? சூரியனை பார்க்கல ஒரு பெரிய வெளிச்சம் அவனை தொட்டது. அவன் கண் தெரியாமல் கீழே விழுந்தான். ஒரே ஒரு என்கவுண்டர், ஒரே ஒரு மகிமையான அனுபவம் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு மகிமையில் வளர்ந்துகிட்டே இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு இயேசு சுமக்கிறோமோ, நம் மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா? அநேகரை இருளை விட்டு வெளிச்சத்தில் கொண்டு வருவோம். பேய் பிசாசின் பிடிபட்ட மக்களை விடுதலை ஆக்குவோம். பவுலை, நான் உன்னை கொண்டு அநேகரை இருளிலிருந்து வெளிச்சத்தில் கொண்டு வருவேன், டார்க்னஸ்லேருந்து வெளியே கொண்டு வர ஊழியம் செய்ய பெத்தேலில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளை இடுகிறார். முடிஞ்சா செய்யுங்க அப்படிலாம் இல்லை, யூ மஸ்ட் டூ. என்ன செய்யணும்? என்னை விடுவித்தார், நான் மற்றவர்களை விடுவிக்கிற ஊழியத்தை என் கையில் தந்திருக்கிறார். பவுலை, நீ போ, எங்கேயாவது போகணும், யாரையாவது சந்திக்கணும், பேசணும். பேசும்போது நம்முடைய ஜெபத்தினால இருளை விட்டு வெளிச்சத்திலே வருவார்கள், பிசாசை விட்டு விடுதலை அடைவார்கள். இப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தேவ மகிமை அடைகிற பிள்ளைகளுக்கு தருகிறார். இந்த இடமே பெத்தேலுடைய நோக்கமே ஒவ்வொரு நாளும் பவர் ஆஃப் காட்ல பரிசுத்த வல்லமையில நிரம்பிக்கிட்டே இருக்கணும், நிரம்பிக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் ஆவின் வரங்கள், ஹீலிங் கிஃப்ட், ப்ராஃபஸி கிஃப்ட், மிராக்கிள் கிஃப்ட்லாம் நம்ம மூலம் வெளிப்பட்டு அதுக்காக ஏக்கத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, இந்த பெத்தேல் சபைக்கு போகிறேன்னு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, தீர்க்கதரிசன வரம் தாங்க ஆண்டவரே, ஹீலிங் கிஃப்ட் தாங்க ஆண்டவரே, பேய் பிசாசை வரட்டணும் அப்படின்னா ஈஸியாக அந்த ஜனங்கள், அந்த குடும்பம்லாம் வந்துடுவாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு. அவருடைய கிருபையை ஆண்டவர் நமக்கு அள்ளி செய்வாராக. ஸோ பி பார்த்துட்டோம், இ பார்த்துட்டோம், டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். அடுத்து எழுத்து என்னது? ஹெச். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே. விசுவாசத்தால், மெதுவா வாசிங்க, திருப்பி வாசிங்க, மெதுவா வாசிங்க. விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, முதல்ல வாசிங்க, முதல்ல. அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை. பாருங்க, இந்த இயேசுவை நம்பி சபைக்கு வரக்கூடிய பாவமன்னிப்பு, ரட்சிப்பு அடையக்கூடிய கிருபை, கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் எனக்காக நீ மரித்தீரே, என்னை மன்னின்னு சொன்ன உடனே இந்த கிருபையினாலே, விசுவாசத்தினாலே சபைக்கு வந்துட்டோம். கிருபையினாலே வாசிங்க, பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை. அந்த சபைக்குள்ளே, இயேசுவின் அன்பிற்குள்ளே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று. எப்படி கிடைச்சிச்சு? பை ஃபெய்த். யாரும் பிடிச்சி தள்ள முடியாது. இயேசுவேன்னு சொல்லி விசுவாசிக்கும் போது நம்ம கிட்ட வந்துட்டோம். பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே. முக்கியமான சத்தியம். இயேசு கிட்ட வந்தோன்னே எண்டு என்ன தெரியுமா? டெஸ்டினேஷன், முடிவு என்ன தெரியுமா? அவரை போல மாறுவோம். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. மேன்மை பாராட்டுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. So H னாக்கா hope given by God. ஆண்டவர் தருகிற நம்பிக்கை, hope of the divine glory. மகிமையின் நம்பிக்கை. பாட்டில் மரம் மகிமையின் நம்பி எப்படி ஆரம்பம்? மகிமையின் நம்பிக்கையே மாறாசுவியா உம்மைத்தானே கொண்டோம் உலகத்தில் வெற்றி கொண்டோம். இங்கே இருந்தால் ஃபாதர் எடுத்திருக்கார் பெர்க்மான்ஸ். மகிமையின் நம்பிக்கையே, hope of glory. There is only one divine hope. ஒரே ஒரு நம்பிக்கை. நிச்சயமா இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியல, அவரோடு இணைகிற, சேருகிற, அவரை போல மாறுகிற ஒரு ஒப்பற்ற சத்தியத்தை பைபிளில் வச்சுருக்காரு. இறந்து மண்ணோட மக்கி போகிற வாழ்க்கை இல்லை, மகிமையான வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால், இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த மகிமையில் நிரப்பப்படும் பொழுது
எனக்கு இதே மகிமை இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இட்டர்னல் க்ளோரி, நித்திய மகிமைக்குள் ஒரு நாள் நான் கடந்து செல்லுவேன் என்கிற நம்பிக்கை உண்டாகிறது. இந்த நம்பிக்கை பைபிள் அழகாக போட்டிருக்கு, நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த ஊருக்கு போனாலும் ஓ இயேசுவை நம்பி இருக்கியா, கிறிஸ்டினா, யார் என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ அன்பு, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக யோவான் 3:16 இருக்கிற அன்பு, டிவைன் லவ் உங்களுக்கு உள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. நிறைய பேர் தெரியாத ஒரு சத்தியம். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும், அன்பு எரிச்சல் அடையாது, அன்பு கேவலப்படுத்தாது, அன்பு புல்டாக் மாதிரி கதறி, நான் மாற்றி வச்சுருக்கேன், புல்டாக் மாதிரி கடிச்சு குதறாது, அன்பு வாட்ஸ்அப்பில், இமெயிலில், கொசு மெயிலெல்லாம் போட்டு செய்தி அனுப்பாது. இந்த அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், அன்பு எல்லாவற்றையும் மூடும், அன்பு எல்லாவற்றையும் மறைக்கும். இந்த அன்பு எங்கே தெரியுமா இருக்குது? ரோமர் 5:5 வாசித்தோமே, என்னைக்கு ஏசப்பான்னு சொன்னமோ, இந்த அன்பு என்னுடைய உள்ளத்திலே உங்கள் உள்ளத்திலே ஊற்றப்பட்டு, சென்டென்ஸ் பிடிக்கும் பார்க்கலாம், ஊற்றப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து, ஊற்றப்பட்டு சொல்லுங்க. இயேசுவின் அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த அன்பு இருக்கிறதுனால நீங்கள் எதையும் தாங்க முடியும், எதையும் சகிக்க முடியும், எந்த ஊருக்கும் ட்ராவல் பண்ண முடியும், யாரையும் ஃபேஸ் பண்ண முடியும், எவ்வளோ பெரிய கோர்ட் கேஸையும் சந்திக்க முடியும். காரணம் இயேசுவின் அன்பு. த ஹோப் ஆஃப் க்ளோரி, மகிமைக்குள்ள போகிறோமே, அந்த ஹோப் நமக்குள்ளே இருக்கிறபடினால வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் செய்வார். ஸோ இந்த பி பார்த்துட்டோம், இ பார்த்துட்டோம், டி பார்த்துட்டு என்ன பார்த்துட்டோம், ஹெச் பார்த்துட்டோம். இன்னும் 2 எழுத்து பெத்தேல்ல இ, 2வது முறை இ பார்க்குறோம். எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாயிராது ஒன்று அறிந்து, விருதாவாய் இராது என்று அறிந்து, விருதா வாசிங்க. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களுமாய் இருப்பீர்களாக. உறுதிப்பட்டவர்களாக. அடுத்து யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12 இங்கெல்லாம் அழகாக சொல்லி பாருங்க. இப்போ வாஸ்து வசனத்தில் 1 கொரிந்தியர் எல்லாம் வாசித்தோம். நீங்கள் என்ன செய்யாதீங்க, உறுதிப்பட்டவர்களாக இருங்க, அசையாதலாக இருங்க, என்ன ஊழியம் செய்கிறீங்களோ அதில் தீவிரமாக செய்யுங்க. ஏன் சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, டெத்தில் வாசிக்கிற வசனங்களில் இந்த கடைசி வசனத்தை வாசிக்க மாட்டாங்க, முன்னாடி வரைக்கும் வாசிப்பாங்க. முந்தின வசனம் வாசிங்க. 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்க வாசிப்பாங்க ஞாபகம் இருக்கா? டெத்தில் வாசிப்பாங்க. அதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும். ஏன்னா வாசித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதோடு முடிச்சுடுவாங்க பொதுவாக. அதுக்கு அடுத்த வசனம் தான் இப்போ நான் வாசித்தது. நம்மளோட வாழ்க்கையில் இழப்புகள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும் பொழுது, தேவ பிள்ளைகளை கவனிங்க, ஆண்டவர் நம்பி வருகிற உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, பாட்டுக்களை என்ன வந்தாலும், அப்புறம் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் ஏசப்பா பாடுறோம்ல. ஆனால் நம்ம பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், உடஞ்சி போயிடுறோம், துவண்டு போயிடுறோம். மரணம் அவ்வளோ கொடியது. 3 வயசு குழந்தை அந்த மாதிரி எங்களுக்கு இறந்து போகும் பொழுது ரொம்ப 2 பேருமே, நானும் ஒய்ஃபும் என்ன செய்யணும்னு தெரியல, சோர்ந்து போயிட்டோம். நான்லாம் மனசுக்குள்ளே திட்டிட்டு இருந்தேன் ஆண்டவரை. எப்படி திட்டினேன் தெரியுமா? நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், இவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சுட்டேன். அப்படி இல்லை, ஒரு நஷ்டம் வரும் பொழுது நாம் என்ன ஆடி போயிடுறோம், அசைஞ்சு போயிடுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அசையாதவர்களாயும் உறுதிப்பட்டவர்களாயும் இருந்து, அதோட வசனம் முடியல, நீங்கள் இன்னும் ஓவராக ஊழியம் செய்யுங்க, முன்னாடி செய்ததை விட அதிகமாக ஆண்டவர் கிரிசையில் பெருகுங்கள். ஸோ தேவ சன்னிதானத்தில் அந்த பலன் கிடைக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நஷ்டம் எனக்கு தெரியாது, என் வாழ்க்கையில் உள்ளதை சொல்லிட்டேன். நீங்கள் என்னதான் நஷ்டம் அடைந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசியுங்கள், ஆண்டவருக்காக எழும்பி ஊழியம் செய்யுங்கள், ஆண்டவருக்காக எழும்பி அழிந்து போகிற மக்களை சந்திக்க நீங்கள் ஏதாவது செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது யாக்கோபு 1:12 வாசிங்க. யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கணும். அதே யாக்கோபு 1 2 வாசிங்க. 2:3. என் சகோதரரே, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனையிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு டெஸ்ட் வந்துருச்சு, பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். முடிஞ்சா நீங்க அண்டர்லைன் பண்ணிக்காங்க, அல்ல வீட்டில் போய் டைரியில் எழுதி யோசிங்க, 10 முறை யோசிங்க. மிக மிக கடினமான புரியாத ஒரு சத்தியம், சம்மந்தமே இல்லை பாருங்க. பாடுகள் வருமா, பலவிதமான பாடுகள் வருமா, பலவிதமான பாடுகளில் அகப்படும் பொழுது பொறுமையை உண்டாகும். ஓகே, பொறுமை உண்டாகுது. ஆனால் பைபிள் சொல்லுது எதை உங்களுக்கு வர பாடுகள் இருக்குல்ல, பலவிதமான சோதனை இருக்கு, அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். யாருங்க செய்ய முடியும்? நம்மளை பற்றி தேவையில்லாமல் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கேவலப்படுத்துகிறான், எதிர் வீட்டுக்காரன் எதிர்த்து நிற்கிறான், எல்லாரும் நமக்கு விரோதமாக நிற்கும் போது பைபிள் சொல்லுது பல வகையான சோதனையில் அகப்படும் பொழுது அதை எண்ணி பார்த்து மிகுந்த 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 சந்தோஷமாக எண்ணுங்கள். பாட்டு வருமா? சந்தோஷம் பொங்குதை பாட முடியுமா? ரொம்ப கஷ்டமான சத்தியம். இது எங்கே கிடைக்குதுன்னா பெத்தேல் அனுபவத்தில் வந்துட்டாக்கா, தேவ பிரசலத்தை வந்துட்டாக்கா, நம்ம ஜெபங்களெல்லாம் தேவதூதர்கள் கொண்டு போகிறாங்க. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்திற்கு பதில் வருகிறது. பிரார்த்தனா உத்தர் ஜாத்தே ஹை, ஆஷிஷ் நீச்சே ஆத்தேன்னு ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்கு, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. செய்கிற ஜெபம்லாம் மேலே போகுது, மேலேருந்து என்ன இறங்கி வருது? ஆஷிஷ், ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. எனவே இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது ஈக்கு ஆங்கிலத்தில் என்டியூரன்ஸ், சகித்தல், ENDURENCE, என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை. சகித்து கொள்ளுங்கள். சிலுவையை கடைசி வரைக்கும் இயேசு சகித்தார். ஒரு டைமில் முடியல, சகிக்க முடியல, தாங்க முடியல, ரத்தம்லாம் வருது, வேர்வைக்கு ரத்தம்லாம் வருது, தாங்க முடியல. சிலுவையில் அறையப்புறம் அவருக்கே தெரியும். ஒரே ஒரு முறை ஒரு சின்ன ஜெபம் பண்ணார், என்னால் தாங்க முடியல, பிதாவே என்னை விட்டு நீங்கள் கூடுமானால். அவர் சின்ன ஜெபம் பண்ணார். சொல்லிட்டு இல்லை என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தனாக கடவுதுன்னு சொன்னார். தாங்க முடியாத நேரத்தில் பைபிள் சொல்லுது ஒரு ஏஞ்சல் வந்து இயேசுவை பலப்படுத்தினான். இதெல்லாம் மாடல். சில நேரங்களில் ஒரு பாஸ்டரோ ஒரு விசுவாசியோ தாங்க முடியாமல் கதறுவாங்க, போங்க பைபிள் வேண்டாம், இயேசு வேண்டாம், பின்வாங்கி போகிறதுக்கு அந்தளவுக்கு அழுத்தம் வரும். அல்லது இயேசு அந்த நேரத்தில் தேவ தூதனை அனுப்புவார். என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மையை தாரும் ஆண்டவரே. ஸோ ஆண்டவருக்காக மகிமையாக வாழும்போது நம்ம சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாவேன் என்ற வார்த்தையின்படியே இந்த கோல்டை வந்து நெருப்பில் போட தான் அதிகமாக ஷைனிங் ஆகும். அதே போல் நிறைய சோதனையில் அகப்படும் போது பயப்படாதீங்க, அந்த சோதனை இன்னும் உங்களை மேலே 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 கொண்டு போயிடும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யாரெல்லாம் சோதனையில் பயந்து போய் நடுங்கி போய் வந்தீங்களோ, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, இந்த சோதனை என்னை ஒன்றும் செய்யாது, இந்த சோதனை நடுவே இயேசுவை போல மாறுவேன், இந்த சோதனையை நான் சந்தோஷமாக எண்ணிக்கொள்வேன். ரொம்ப கஷ்டம். நீங்கள் சோதனை பார்த்து சொன்னேன், வந்துட்டியா, என்னை சாகடிக்கலான்னு வந்திருக்கிற சோதனையை நான் பயப்பட மாட்டேன், இயேசு என் கூட இருக்கிறார். கடைசி வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பெத்தேலில் கடைசி எழுத்து என்னது? எல்லுக்கு லிவிங் லெட்டர். லிவிங் லெட்டர், வாழும் கடிதம், நடமாடும் நிருபம். 2 கொரிந்தியர் 3 2:3. 2 கொரிந்தியர் 3 2 எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் நிருபம் நீங்கள் தானே. நிறைய பேருக்கு நம்ம வரது போகிறதெல்லாம் தெரியாது, ஆனால் திடீர்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை. நீங்கள் தான் மெசேஜ். எல்லாருக்கும் கைப்பிரதி பைபிள் டேக்ஸ்லாம் உடனே கொடுத்து அவங்க வாசிக்க போக மாட்டாங்க, உங்கள் லைஃப்பை பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் தேவ சமூகத்தில் வெளியே போகும்போது நம்ம என்ன சுமக்கிறோம்னு சொன்னால் இயேசுவை சுமக்கிறோம், இயேசுவின் அன்பை சுமக்கிறோம், பரிசுத்தாவின் வரங்களை சுமக்கிறோம், பிசாசை வரக்கூடிய வல்லமையை சுமக்கிறோம். எனவே தேவ சமூகம் எங்கெல்லாம் இருக்குதோ அது ஒரு பெத்தேல்.
பெத்தேலில் கடைசி எழுத்து எல். யூ ஆர் த லிவிங் லெட்டர். நீங்கள் வாசிக்கப்பட வேண்டிய நிருபம். உங்களை பார்க்கவங்கெல்லாம், ஓ இவர் பயங்கரமாக சண்டை போடுவார், இப்போனா சாதுவாயிட்டார். இந்த பயங்கரமாக இந்த அம்மா வாயடிக்குமே, இப்போ என்ன அமைதியாகிடுச்சு. இவர் எதுக்காக கையை வாங்கிடுவார், இப்போ என்ன சைலண்ட் ஆகிட்டார், சாதுவாயிட்டார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறபடினாலே, நான் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கிறபடினாலே என்னை காண்கிற அநேகர் இயேசுவை காண்பார்கள். இதுதான் இயேசுவுக்காக வாழ்ந்து காட்டணும், இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு டீ கடையில் 2-3 பேர் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே பேய் பிடிச்ச ஒரு ஆள் வரான். கிட்ட வந்தோடனே, ஓ ஏசு நிற்கிறான்னு கத்துறான். இவங்க ஒன்று டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் தெருவில் பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணிட்டு வராங்க. ஏசு நிற்கிறாருன்னு. அப்போ தான் இவங்க பயந்து போயிட்டாங்க. ஆண்டவர் நம்ம ஊழியத்தை முடித்தா கூட எப்பவும் கூட தான் இருக்கிறாரு, நமக்கு தெரியல. இதை ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறேன். பாஸ் இதே மாதிரி என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. நாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம், ஒரு அம்மா வந்து பிசாசு பிடிச்சது, ஏசு உன் கிட்ட இருக்கிறாரு, கிட்ட நிற்கிறாரு. என் கணக்கு தெரியல, உன் கணக்கு எப்படி தெரியுது? என்ன விஷயம் தெரியுமா? ஆண்டவர் உண்மையாகவே கூட இருக்கிறாரு. நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணி பாட்டு பாடிட்டு இயேசு கூட இருக்கிறதே மறந்துடுறோம். அவர் கடைசி வரைக்கும் கூடவே வருவார். எந்த தெருவில் எந்த ஊரில் இருந்தாலும் என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஸோ நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த வார்த்தையெல்லாம் மனசில் வச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிங்க, நான் மற்றவர்களை ஆஸ்வதிக்க போகிறேன். எல்லோரும் கண்களை மூடி. ரொம்ப கஷ்டமானது ஆண்டவரே, தீமை செய்தால் திரும்ப பழி வாங்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தீமைக்கு தீமை செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்க. அநேகரை கண்டு கொள்வதை உதாசீனப்படுத்துகிறாங்க. நானும் அவங்கள கண்டுக்காமல் உதாசீனப்படுத்துகிறேன். என் வாழ்க்கை மாறட்டும். நீ உதாசீனப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அவளுக்காக ஜெபிக்கவும் அவளை ஆசீர்வதிக்கவும் எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தீரே. எவரடி வெசல், எப்பொழுதும் நான் நன்மை செய்ய வேண்டும், எப்பொழுதும் உம்மை சுமக்க வேண்டும், எப்பொழுதும் உமக்காகவே நான் வாழ வேண்டும். பெத்தேலின் அனுபவத்தில் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே எப்பொழுதும் அற்புதம் செய்கிற ஒரு ஊழியம், பேய்களை விரட்டுகிற ஊழியம், உடைந்த உள்ளங்களை கட்டுகிற ஊழியத்தை செய்ய என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் மன்னிக்காமல் கசப்போடு வெறுப்போடு இருக்கீங்களோ, சின்ன ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை பயன்படுத்த என்கிட்ட என்னெல்லாம் தடை இருக்குதோ அந்த தடைகளை மன்னியும் ஆண்டவரே, பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, கசப்புகளை மன்னியும் ஆண்டவரே. உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டால் எல்லா அசுத்த கிரியைகளுக்கும் விலக்கி எந்த கிரியைகளுக்கும் உங்களை ஆயத்தமாக்கி கொண்டால் நீங்கள் தான் ஆயத்தமுள்ள பாத்திரம். இயேசு உங்களை தொட விரும்புகிறார். இயேசு உங்கள் கையில் எடுக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு பல ஆயிரங்கள் லட்சங்களை தொட விரும்புகிறார். சமாரிய ஸ்திரீ என்றால் எல்லோரும் பரிதாபமாக பார்க்கிற ஒரு பெண், பாவம் செய்கிற ஸ்திரீ, பாவி என்று அநேகர் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரே ஒரு சமாரிய பெண் மூலமாக ஊரில் இருக்கிற அத்தனை பேர் ஓடி வந்துட்டாங்க இயேசுவை பார்க்க. உங்களை அநேகர் ஒதுக்கி இருக்கலாம், அநேகர் உங்களை சீப்பாக நினச்சிருக்கலாம். இயேசுவின் கண்கள் உங்களை பார்க்கிறது. இயேசுவின் கரம் உங்களை தொட்டு கையில் எடுத்து ஒரு கருவியாய் பயன்படுத்த இயேசு விரும்புகிறார். நீ சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், என்னை எடுத்து பயன்படுத்துங்க சொல்லுங்கள். நம்ம உலகத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவே ஆத்ம நங்கூரமாக இருக்கிறார், ஹோப் ஆஃப் ஆங்கர். அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால எந்த புயல் வீசினாலும் உங்கள் வாழ்க்கை படகு கவிழ்ந்து போகாது. ஈஸ் த டிவைன் ஹோப், தெய்வீக நம்பிக்கை. நாம் கொஞ்ச நாள் வாழுகிறோம், அதுக்கு பிறகு இயேசுவோடு மகிமையிலே வாழப்போகிறோம். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை தந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்ன போராட்டம் வந்தாலும் நான் அசைந்து போகாதபடிக்கு உறுதியாய் நிற்க உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை காண்கிறவர்கள் உம்மை காணத்தக்கதாக நடமாடும் நிறுவனங்களாக மாற்றுவீராக சுவாமி. எல்லாரும் ஜெபம் பண்ணும், ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனங்கள்லாம் சில வசனங்கள் கடினமாய் தோன்றினாலும் நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஆண்டவரே. பாவிகளை மன்னிக்க, எங்கள் வாழ்க்கையில் துரோகம் பண்ணினவர்களை மன்னிக்க ஆண்டவரே, கசப்பை உண்டாக்கினவர்களை மன்னிக்க எங்களுக்கு கர்த்தாவே பலன் உண்டு ஆண்டவரே. எங்கள் கூட இருக்கீங்க ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு புதிய வல்லமை, அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக, ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக, ஒவ்வொரையும் தொடுவீராக, எஜமான் பயன்படுத்துகிற கருவியாய் மாற்றுவீராக சுவாமி. ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
என் பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. தேவ சன்னிதானத்திலே நீ உள்ளம் உடைந்து உன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே, இயேசுவே என்னை ஆசீர்வதியும், மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும் என்று சொன்னபடினாலே, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உன் மூலமாய் அநேகர் இயேசுவை காண்பார்கள். இந்த சபைக்கும் அநேக இடங்களில் இயேசுக்கு சாட்சியாய் வாழ்ந்து அநேக இடங்கள் இயேசுவின் மகிமை காணத்தக்கதாக நான் உன்னை ஒரு கருவியாய் பயன்படுத்துவேன்.